2.19 கோடி குடும்ப அட்டைதாரர்களுக்கு பொங்கல் பரிசு தொகுப்பு தடையின்றி கிடைக்கும். கூட்டுறவுத்துறை அமைச்சர் பெரிய கருப்பன் உறுதி. சென்னை தமிழ்நாடு கூட்டுறவு ஒன்றிய அலுவலக கூட்ட அரங்கில் கூட்டுறவுத்துறை அமைச்சர் பெரிய கருப்பன் தலைமையில் அனைத்து மண்டல இணைப்பதிவாளர் மற்றும் மாவட்ட மத்திய கூட்டுறவு வங்கி மேலாண்மை இயக்குநர்களுடனான ஆய்வுக் கூட்டம் நேற்று நடைபெற்றது. இதன் பின்னர் நிருபர்களிடம் கூட்டுறவுத்துறை அமைச்சர் பெரிய கருப்பன் கூறியிருப்பதாவது: தமிழகத்தில் செயல்படும் நியாய விலைக் கடைகளில் உள்ள 2.19 கோடி குடும்ப அட்டைதாரர்களுக்கு பொங்கல் பரிசு தொகுப்பு எந்தவித தாமதமுமின்றி வழங்கப்பட திட்டம் வகுக்கப்பட்டுள்ளது. மேலும் இதற்கேற்ப பணியாளர்களை அமர்த்தி குடும்ப அட்டைதாரர்களுக்கு தங்கு தடையின்றி விநியோகம் செய்வதற்கு நடவடிக்கையை அதிகாரிகள் மேற்கொள்வார்கள். தமிழகத்தில் கூட்டுறவுத்துறை மூலம் செயல்படும் மாவட்ட மத்திய கூட்டுறவு வங்கிகள், நகர கூட்டுறவு வங்கிகள் மற்றும் கூட்டுறவு பண்டகச்சாலைகள் தொடர்பாக ஆய்வு மேற்கொள்ளப்பட்டு சங்கங்களில் வளர்ச்சிக்கு பல சீரிய திட்டங்களை வகுத்துள்ளோம். அந்த வகையில் கூட்டுறவுத்துறை மூலம் செயல்படும் நியாய விலைக்கடைகளில் 6503 காலிப்பணியிடங்கள் நிரப்புவதற்கு மாவட்ட ஆள் சேர்ப்பு மூலம் விண்ணப்பங்கள் கோரப்பட்டு அதில் 4,16,392 பேர் விண்ணப்பங்கள் பெறப்பட்டுள்ளன. அவர்களுக்கான நேர்காணல் தேர்வு நடைபெறுவதற்கு தகுந்த ஏற்பாடுகள் மேற்கொள்ளுமாறு தகுதியுள்ள நபர்களை தேர்வு செய்து பணியில் அமர்த்த நடவடிக்கைகளை முடிக்க வேண்டும் என குறிப்பிட்டுள்ளார்.